தன் முயற்சியில் சற்று மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அவன் அதை தூக்கி கொண்டு செல்லும் போது அதனில் இருந்த வேதாளம், மன்னா, எந்த லட்சியத்தை நாடி இவ்வாறு நடுஇரவில் மயானத்தில் என்னை சுமந்து கொண்டு திரிகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. சில சமயங்களில் அறிவில் சிறந்தவர்கள் என்று நாம் கருதும் சிலரது ஆலோசனைகள் நம்மை தவறான பாதையில் அழைத்து செல்லக்கூடும். அவ்வாறு அறிவில் சிறந்தவர் என்று தான் கருதிய மந்திரியின் சொல் கேட்டு தவறளித்த மன்னன் ஒருவனது கதையை உனக்கு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் கதையை தொடங்கியது. மகிபாலன் என்ற மன்னன் தனது முதல் மந்திரியான தர்மசீலனின் ஆலோசனைப்படி ஆட்சி செலுத்தி வந்தான். ஒரு சமயம் அவனுடைய சேனாதிபதி திடீரென இறந்து போக புதிய சேனாதிபதியை நியமிக்கும் பொறுப்பை மகிபாலன் தர்மசீலரிடம் ஒப்படைத்தான். உடனே தர்மசீலரும் நாடெங்கிலும் உள்ள பல வீர இளைஞர்களை தலைநகரத்துக்கு வந்து வாட்போர், வில்வித்தை, மல்யுத்தம், படைகளை இயக்கும் ஆற்றல், யுத்த தந்திரங்கள் ஆகியவற்றில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அழைத்தார். அந்த அறிவிப்பின்படி ஏராளமான வீரர்கள் தலைநகரில் கூடினர். ஒவ்வொரு நாளும் பலருடைய திறமைகளையும் உன்னிப்பாக கவனித்த தர்மசீலர் இறுதியில் ரூபசேனன், பராக்கிரமன் ஆகிய இருவரை தேர்வு செய்தார். இருவருமே அனைத்து கலைகளிலும் சமமாக இருந்தனர். அதனால் இருவரில் ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுப்பதில் தர்மசீலருக்கு சிரமம் ஏற்பட்டது. அவர்களை நேரிலே அழைத்த மந்திரி, நீங்கள் இருவரும் அனைத்து கலைகளிலும் சரிசமமாக இருக்கிறீர்கள். சோதிக்கப்பட வேண்டிய சில குணங்கள் இன்னும் சில உள்ளன. அவற்றை சோதிக்க நான் உங்களிடம் சபையில் எல்லார் முன்னிலையிலும் 3 கேள்விகள் கேட்பேன். அவற்றிற்கு நீங்கள் அளிக்கும் பதில்களை பொறுத்து உங்களில் ஒருவரை தேர்வு செய்வேன். சம்மதமா என்று கேட்டார். இருவரும் அதற்கு சம்மதித்தனர். அதன்படி மறுநாள் இருவரும் சபைக்கு வந்தனர். சபை நிரம்பியிருக்க மன்னரும் மந்திரியும் வந்து தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். தர்மசீலர் எழுந்து இருவரையும் நோக்கி, சேனாதிபதி பதவிக்குரிய மற்றும் சில குணாதிசயங்களை சோதிக்க நான் உங்களை 3 கேள்விகள் கேட்கப் போவதாக கூறினேன். என்னுடைய முதல் கேள்வி, பிரதான சாலையில் 2 இளைஞர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றார். உடனே பராக்கிரமன், என்னிலும் வயதில் சிறியவன் ரூபசேனன், முதலில் அவனுக்கு வாய்ப்பு அளியுங்கள் என்றான். தர்மசீலரும் ரூபசேனன் பக்கம் திரும்பினார். உடனே ரூபசேனன், ஐயா, பிரதான சாலையில் 2 சண்டையிடுவது சட்டப்படி குற்றம். அதனால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து விசாரணை செய்வேன். பிறகு அவர்கள் இருவரிடமும் சண்டையின் காரணத்தை அறிந்து அவர்களை மன்னர் முன் தீர்ப்பு வழங்குவதற்காக நிறுத்துவேன் என்றார். பராக்கிரமனோ, இருவர் பிரதான சாலையில் சண்டையிடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்கும். நான் அவர்கள் சண்டையிடுவதை தவிர்த்து காரணம் கேட்பேன். தவறு யார் பேரில் உள்ளது என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய சண்டைக்கான காரணத்திற்கு தீர்வு கொடுப்பேன் என்றான். சபையில் தர்மசீலர், மன்னர் உட்பட அனைவருக்கும் அவனுடைய பதில் திருப்திகரமாக இருந்தது. தர்மசீலர் தனது அடுத்த கேள்வியை கேட்டார். நாட்டில் சில கலகக்காரர்கள் மக்களை மன்னருக்கு எதிராக ராஜ துரோகம் காரியங்களை தூண்டிவிடுகின்றனர் என்ற தகவல் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு ரூபசேனன், எனது திறமை வாய்ந்த ஒற்றர்கள் மூலம் அந்த சதிகாரர்களை கண்டுபிடித்து சிறையில் அடைத்து விசாரணை செய்வேன். அவர்களுடைய தலைவன் யார், அவர்கள் எந்த மாதிரியான நாச வேலைகளில் ஈடுபடுகின்றனர், அவர்களுக்கும் நமது பகைவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது போன்ற ரகசியங்களை கண்டுபிடித்துவிட்டு சேனையின் உதவியோடு அவர்களை அழித்து விடுவேன் என்று ஆவேசமாக கூறினான். பராக்கிரமன், ராஜ துரோக வேலையில் சிலர் ஈடுபடுகிறார்கள் எனில் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். சதிகாரர்களிடம் அந்த காரணத்தை அறிய முயல்வேன். நியாயமான காரணங்களுக்காக அவர்கள் சதிவேலை ஈடுபட்டிருந்தால் அவர்கள் குறைகளை மன்னருக்கு தெரிவித்து நீதி வழங்குவேன். ஆனால் பேராசையின் பொருட்டு அவ்வாறு செய்கிறார்கள் எனில் அவர்களுக்கு தண்டனை அளிப்பேன் என்றான். பராக்கிரமனின் அறிவுபூர்வமான பதிலை கேட்டு சபையினர் கரகோஷம் செய்தனர். பிறகு தர்மசீலர் தனது 3வது கேள்வியை கேட்டார். மன்னருடன் வேட்டையாட செல்லும் போது அவர் மீது ஒரு சிங்கம் திடீரென பாய்ந்தால் என்ன செய்வீர்கள் என்றான். என் உயிரை கொடுத்து மன்னனை காப்பாற்றுவேன் என்றான் ரூபசேனன். நான் உடன் இருந்தால் மன்னன் மீது சிங்கம் பாய்வதற்கான சூழ்நிலையே உண்டாகாது என்றான் பராக்கிரமன். அவனுடைய பதிலை கேட்டு சபையோர் பலமாக கரகோஷம் செய்தனர். சற்று நேரத்திற்கு பின் தர்மசீலர் இருவரையும் நோக்கி, உங்களிடம் 3 கேள்விகள் மட்டுமே கேட்பதாக கூறினேன். ஆனால் இப்போது கடைசியாக மற்றொரு கேள்வியும் கேட்கப் போகிறேன். நமக்கு அருகில் உள்ள ராஜ்யங்கள்
மூன்றில் ஒரு ராஜ்யத்தில் தங்கம் நிறைய இருக்கிறது, மற்றொன்றில் தானியங்கள் நிரம்பி உள்ளன, மூன்றாவது ராஜ்யத்தில் ஆயுதங்கள் நிறைய உள்ளன. எந்த ராஜ்யத்தின் மீது படையெடுத்து கைப்பற்றினால் நமக்கு பயன் உண்டாகும் என்றார். உடனே ரூபசேனன், இந்த விஷயத்தில் மன்னரின் தீர்மானமே இறுதியானது. மந்திரியுடன் ஆலோசித்து அவர் எந்த ராஜ்யத்தின் மீது படையெடுக்க கூறுகிறாரோ அதன் மீது படையெடுப்பேன் என்றான். படையை பலப்படுத்துவது சேனாதிபதியின் முதல் கடமையாகும். அதற்கு ஆயுதங்கள் மிகவும் அவசியம். ஆயுதங்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் நம்மால் எளிதில் மற்ற 2 ராஜ்யத்தையும் கைப்பற்றி விடலாம். தைரிய லட்சுமி எங்கிருக்கிறாளோ அங்குதான் மற்ற 7 லட்சுமிகளும் வசிக்கும் என்று உங்களுக்கு தான் தெரியுமே. ஆகையால் நான் முதலில் எந்த ராஜ்யத்தில் ஆயுதங்கள் உள்ளனவோ அதன் மீதுதான் படையெடுப்பேன் என்று மிகவும் கம்பீரமாக அளித்தான். பராக்கிரமனுடைய அறிவுபூர்வமான பதிலை கேட்டு சபையில் கரகோஷம் உண்டாகியது. மன்னர் கண்டிப்பாக பராக்கிரமனை தான் தேர்ந்தெடுப்பார் என்று சபையோருக்கு தெரிந்துவிட்டது. அப்படி இருக்கையில் அவர் ரூபசேனனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதாக அறிவித்து அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிவிட்டார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனிடம், மன்னா, பராக்கிரமன், ரூபசேனன் இருவருமே போர்க்கலைகளில் சரிசமமாக காணப்பட்டார்கள். ஆகையினால் அவர்களுடைய மற்ற தகுதிகளை பரிசீலிக்க மந்திரி தர்மசீலர் முயன்றது தவறில்லை. ஆனால் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மன்னரிடம் அறிவிப்பேன், அவர் கட்டளைப்படி நடப்பேன் என்று பதில் கூறிய ரூபசேனனை விட பிரச்சனைகளின் மூல காரணத்தை ஆராய்ந்து தானே செயற்படும்படி பராக்கிரமன் அளித்த அறிவுபூர்வமான விடைகளிலிருந்து அவனே சேனாதிபதி பதவிக்கு தகுதியானவன் என்று தெளிவாக தெரிகிறதல்லவா? அவனுடைய பதில்களை சபையோர் மட்டுமின்றி தர்மசீலரும் பாராட்டினார். அப்படி இருந்தும் தர்மசீலர் கடைசியில் ரூபசேனனை தேர்ந்தெடுத்து அவரது தவறான முடிவை காட்டுகிறதல்லவா? இதிலிருந்து தர்மசீலர் மதிநுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் ஒரு சாதாரண வீரனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுத்து அவர் நடுநிலையிலிருந்து தவறிவிட்டார் என்பதை காட்டுகிறதல்லவா? ரூபசேனனிடம் அப்படி என்ன குணம் அல்லது திறமை உள்ளது என்று அவனை தேர்ந்தெடுத்தார்? என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது. அதற்கு விக்ரமன், மதிநுட்பத்தை மட்டும் வைத்து இருவரையும் பரிசீலித்தால் பராக்கிரமன் நிச்சயமாக ரூபசேனனை விட சிறந்தவன்தான். ஆனால் தர்மசீலர் முன்னமே கூறியபடி சேனாதிபதி பதவிக்குரிய குணங்களில் முக்கியமான ஒன்று பராக்கிரமனிடமில்லை, ரூபசேனிடம் தான் இருந்தது. ஒரு சேனாதிபதியின் கடமை தனது படைக்கு தலைமை வகித்து அவர்களை ஊக்குவித்து தனது யுத்த தந்திரங்களால் போரினை வெல்வது மட்டும்தான். மற்றபடி எந்த பிரச்சனைக்கும் முடிவெடுப்பது அவனுடைய அதிகாரத்தில் இல்லை. எந்த ஒரு விஷயத்தில் தீர்மானம் செய்வது மன்னருக்கே உரித்தான உரிமை. அதில் சேனாதிபதி தலையிடக்கூடாது. அரசாங்க விஷயங்களில் ஆலோசனை கூறும் உரிமை மந்திரிக்கு மட்டுமே உண்டு. அவரை ஆலோசனை கேட்பதும் அதன்படி நடப்பதும் நடக்காததும் மன்னருடைய உரிமை. எல்லா விஷயங்களையும் தான் நுழைந்து தானே முடிவெடுக்கும் சேனாதிபதி ஆபத்தானவன். மன்னனுடைய அதிகாரத்தை அவன் தன் கையில் எடுத்துக் கொள்வதும் சற்றும் சரியல்ல. பராக்கிரமன் அளித்த விடைகளில் இருந்து அவன் மேதாவி என்பது தெளிவானாலும் அத்தகைய மேதாவிகள் மன்னருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டார்கள் என்று மந்திரி நம்பினார். அதனால்தான் கீழ்ப்படித்து நடக்கும் சுபாவம் கொண்ட ரூபசேனனை சேனாதிபதியாக பரிந்துரை செய்தார். மந்திரியின் கருத்து அவருடைய தொலைநோக்கு பார்வையை காட்டுகிறது. ஆகவே அவர் எடுத்த முடிவே சரியானது என்றான். விக்ரமனது சரியான பதிலினால் அவனது மௌனம் கலையவே வேதாளம் தான் புகுந்திருந்த உடலுடன் மீண்டும் பறந்து போய் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.